அப்ப சங்கீதா ரெஸ்டாரண்ட் கன்ஃபார்ம். வாவ், கலர்ஃபுல்லா இருக்கு ஒரு சாதம். சூப்பரா ரெடி ஆயிருக்கு फ्रेंड्स. ஹைதராபாத்தி டம் பிரியாணி. என் பொண்ணு சாப்பிட்றதுக்கு தயாராயிட்டா. செம கலர்ஃபுல்லா இருக்கு. டம்பப்பா டன் கிருட்டுக்கு டம்பப்பா டன் கிருட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் சூப்பரா ஒரு லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். அப்படி என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் பிரியாணி தான் செய்ய போறேன். அது வெஜ் பிரியாணி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி. ஆமா, மஷ்ரூம் லேயர்டு தம் பிரியாணி வந்து செய்ய போறோம்ப்பா. அதுக்கு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65. சூப்பர் பேபி. இன்னைக்கு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स. ஆமா, குட்டி பொண்ணு பாரு ஒரு சொம்பு ஃபில்டர் வச்சு நான் மண்ணு ஏதோ பண்ணிட்டு என்னமா பண்ணிங்கடா. சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அம்மா நல்லடி நீங்க மூஞ்சில அடிமா 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 போட் 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 அம்மா அப்பா ஜாலியா அடி 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 நடி அடிச்சிட்டு சிரிக்கிறா. ஏய் அம்மா அழுதா நீ அழுவணும். இவன் என்ன சிரிக்கிறா பாரு பல்ல காட்டி காட்டி. சரி சரி நீ அழுவுறது அவளுக்கு சிரிப்பு தாண்டி வருது. சேட்டை பண்ண இங்க பாரு, இங்க அப்பா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை சாப்பிடு, தோலோட கடிச்சு சாப்பிட்ற. இங்க பாரு, அதோட தோலோட தான் கடிச்சா. குட் கேர்ள். ஆச்சு ஆச்சு ஆச்சு. டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு. டம்பப்பா டன் கிருட்டுக்கு டம்பப்பா டன் கிருட்டுக்கு. ஜஸ்விதா அழகு பொண்ணு, குட்டி பொண்ணு. டான்ஸ் எப்படி ஆடணும் ஜஸ்விதா? டம்பப்பா டன் கிருட்டுக்கு ரெட்டு கிருட்டுக்கு டம்பப்பா. குட் கேர்ள் ஜஸ்விதா, குட் கேர்ள். फ्रेंड्स இங்க பாருங்க, சூப்பரா வந்து மஷ்ரூம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, எவ்வளவு பெரிய காலிஃப்ளவர் வாங்கி வந்திருக்காரு பாருங்க. சூப்பரா காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா 65 போட்டுக்கலாம். மீதி எடுத்து வச்சோன்னா வந்து குருமா செய்யலாம். சப்பாத்தி எல்லாம் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா குருமாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜீஸ்ல இறங்கி இருக்கோம். தொடர்ந்து வெஜ்ஜீஸா போயிட்டு இருக்கு. காளான் பிரியாணி 65, காலிஃப்ளவர் 65. சரி, காளான் பிரியாணி காலிஃப்ளவர் 65 தான் फ्रेंड्स. ஆமா, சோ இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அரிசி வந்து கழுவி ஊற வச்சிட்டேன் फ्रेंड्स. 1.5 படி வந்து போட்டிருக்கேன் அரிசி. ஸோ இது ஓரமா இருக்கட்டும். பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வானல் அடுப்புல வச்சிருக்கேன். எண்ணெய் ஊத்திக்கிறேன். கடாயில தான் இன்னைக்கு செய்ய போறேன் நானு. கடாயிலே பிரியாணியா? ஆமா, நெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். நெய்லாம் காஞ்சிடுச்சு. பட்டை வகை எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். பட்டை வகையை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நல்லா நீட்டா கட் பண்ண फ्रेंड्स. நானே ஹெல்ப் பண்ணது மட்டும் சொல்லவே மாட்டியா நீ? சரி சரி, நீதான் फ्रेंड्स. டெய்லி சமைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதை எங்கயாவது கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணாதானே? எப்பப்பா இன்னைக்கு தான் ஏதோ பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ சமைச்சு வெட்டி கொடுத்த. பிரியாணி சமைக்க போறேன்னு சொல்லவே வேலை பார்த்தாரு फ्रेंड्स. இல்லன்னா அது கூட பாத்துருக்க மாட்டாரு. பிரியாணியா போய் நான் போய் வெங்காயம் வெட்டுறேன்னு வந்து வெட்டினாரு. 2 பச்சை மிளகாய் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் फ्रेंड्स. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க. பிளாக் கலர் வானல். ஆனியன் ஃபுல்லா வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நான் செஞ்சா ஒரு பக்கம் வதக்கிக்கிட்டே இருக்க வெங்காயம், ஒரு பக்கம் வந்து மஷ்ரூம் கிளீன் பண்றேன். ஆமா ஆமா, திறமையான ஆள் தான் நீ. என்னப்பா திறமை இல்லாத ஆளா நானு? சரி சரி. நேத்து கூட உனக்கு பட்டர் நான் எவ்வளவு சூப்பரா செஞ்சு கொடுத்தேன். அல்டிமேட்டா இருந்தது செஞ்சா. அப்புறம் என்ன திறமையான ஆள் தானேன்ற. சரி சரி. ஆனியன் சூப்பரா வதங்கிடுச்சு फ्रेंड्स. வீடே கம கமன்னு வாசனையா இருக்கு. அந்த ஆனியன் ஃப்ரை ஆகிற வாசனைய நல்லா வந்து செவந்து வந்துருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். பயங்கரமா இருக்கு பார்க்கவே. நல்லா பிரியாணிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய இருந்தால் சூப்பரா இருக்கும். அதனால வந்து இவ்வளோ கொஞ்சமா பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் வந்து கட் பண்ணி அரைச்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பரா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி தான் நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூமை கிளீன் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி தான் வெட்டணும். அப்புறம் சாதத்தை தனியா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் ஃப்ரை பண்ணி வைக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு பாரு. பிரியாணினா அப்புறம் ஈஸியா வருமா சொல்லு? எல்லாமே செஞ்சாதான் பிரியாணி. ஆமா फ्रेंड्स, மசாலா வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு. ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இதோடவே வந்து பாத்தீங்கன்னா தயிர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக புதினா. புதினாவும் கொத்தமல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாலா வதங்கிடுச்சுன்னா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பிரியாணி வேற லெவலாக வரணும் சைதா. கண்டிப்பாக வரும். பிரியாணி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோயா, பசி எடுக்குது, சாப்பிட முடியாது. அதனால தான் சொல்றேன். நல்லா இல்லைனாலும் பசியில சாப்பிட்டு தான் ஆகும். எப்படி ஆமா. குட்டி பொண்ணு டம்பப்பா டன் கிரட்டுக்கு டம்பப்பா டம்பப்பா டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு. பிஸ்கட் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றா சிங்காவா? நான் தான் கொடுத்தேன். நீ தான் கொடுத்தியா? ஓகே ஓகே. சாப் குட் கேர்ள் குட் கேர்ள். என்னது? ஃப்ரைடு ஆனியன். ஃப்ரைடு ஆனியன். ஆனியனை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். எஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரைடு ஆனியன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சாப்பாடு ஓலை வந்து போட்டுடலாம். அரிசி ஊறிட்டு இருக்கு. ஸோ ஊறின அரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 50% தான் வேகணும் சாப்பாடு. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிடலாம். ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆமாம். ஆனியன் பாருங்க சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம். ஆமாம். ஸோ இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஆனியன் வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு உலை போட்டிருக்கேன். இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை அந்த பட்டைலாம் வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு என்னென்ன ஓல் பைசஸ் சேர்ப்போமோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சோம்பு, உப்பு. ஸோ இது எல்லாமே சாப்பாடு வேக வைக்கிறதுக்காக தண்ணியில் சேர்த்துக்கிறேன். ஆமாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி போட்டு ஒரு ஆஃப் பாயில் ஒரு 50% 60% வந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். போல காயுது, நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம். பிரியாணி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது தான் ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு, கழுவி ஊற வச்ச அரிசி. ஸோ இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த தம் பிரியாணி லேயர் பிரியாணி சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசி தண்ணி வந்து மெஷர்மெண்ட்லாம் தேவைப்படுது. அழகாக பதம் வெந்தா போதும். ஆமாம் ஆமாம். என்னம்மா குட்டி பொண்ணு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? எவ்வளோ களைச்சு வச்சிருக்கா? பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து போய் அவ கீழே போட்டு வீணா. ரஷிதா உன்னை பத்தி தான் அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்டா? மூஞ்ச டைப்பா மாத்திரா பாரா. பாரு ஜல்லி கரண்டி அன்னிட்டு எல்லாம் டீ. அடங்க மாட்டே ரஷிதா, நீ சேட்டை பண்ணா? நீ சேட்டை பண்ணா? ஆமா சேட்டை பண்ணு. அப்படி சொல்ல. மசாலாலாம் சூப்பரா வந்து வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் 2 வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு மஷ்ரூம். ஆமா, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி விடும். ஸோ அது வரைக்கும் வதக்கிடலாம். இதில் லைட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி தேவை, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தலை அப்படியே கிரேவி மாதிரி இருக்கட்டும். ஸோ இது மாதிரி இருந்தால் போதும். இது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். சாதம் இங்கே பாருங்க, சாதம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள மல்லித்தழை எல்லா மசாலாவும் போட்டு வெந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். இங்கே நான் சமைக்கிறேன், என் பொண்ணு அங்கே கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. நான் கிச்சன்ல சமைக்கிறேன், ஒரு ஹால்ல. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு ஜெசிகா. என்னமா பண்ற? இங்க பாரு வீடை எப்படி வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ். வீடை எப்படி வச்சிருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு பொருள் ஊறுதுல எல்லாத்தையும் ஹால்ல தவளை சாப்பாடு செய்யற குண்டா. சாம்பார் அம்மா செய்யற என்ன செய்யற? அம்மா உனக்கு பிரியாணி செய்யற, நீ அம்மாக்கு என்ன பண்ற? என்ன? நோ. நான் ஒரு நல்ல டான்ஸரா ஆகணும்னு பார்த்தேன். நல்ல குக்கர் ஆயிடும். சிங்கர் ஆகலாம்னு பார்த்தா நல்ல குக்கர் ஆயிடும் போல. அம்மா மேல தானே பொண்ணு இருக்கா. சாப்பாடு செய்யற தவளை தூக்கி வச்சு கரண்டி போட்டு கிண்டின்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்னமா கிச்சன் தான் போறாரு. சரிவா, அங்க வேலை முடிஞ்சது. சாதம் பாருங்க சூப்பரா நல்லா நீட்டா வந்து வெந்துடுச்சு. ஃபுல்லா சாதம் வேகல, ஒரு 3/4 வெந்துடுச்சு. இப்போ நம்ம லேயர் கட்டிடலாம். ஓகேவா? இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கிரேவி நல்லா கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் 2வது லேயர்ல ஊத்துறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சரி பண்ணிடுவோம். இதில் கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியன் தூவிக்கலாம், கொத்தமல்லி, ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வடிச்சிருவா பேபி, இல்லை அப்படியே எடுத்து வைக்குவா?
அப்படியே இருக்குது. தண்ணி வடிச்சிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ம், அவ்வளோதான். ஒரு லேயர் வந்து சாதம் ஃபுல்லாகவே போட்டேன். ஸோ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவி மறுபடியும் மேலே போட்டுடலாம். அவ்வளோதான் கிரேவி. ஸோ இதில் வந்து ஃப்ரைடு ஆனியன் எல்லாம் சேட்டையும் பண்ணுவாங்க. ஃப்ரைடு ஆனியன் வந்து சேர்த்துட்றேன். ஃப்ரைடு ஆனியன், புதினா கொத்தமல்லி, ஸோ நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். நெய் வேறையா? ஆமாம். கொஞ்சமா நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக. ஓகே, நல்லா. அடுத்த லேயர் வந்து சாதம் கொட்டிடலாம். ஃபுல்லாக இருக்கிற எல்லா சாதமும் கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம் போட்டு அப்படியே இது பண்ணிடலாம். அடுத்த லேயர் பிரியாணி நிறைய சூப்பராக வரும் போலயே. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரைடு ஆனியன் ஃபுல்லாக சேர்த்துடலாம். 2 லேயராக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். என்னம்மா? கொத்தமல்லி இலை ஃபுல்லாக சேர்த்துட்றேன். முக்கியமாக நெய். நெய் பிரியாணி ஆகிட்டு போச்சுங்களா? பிரியாணினாலே கொஞ்சம் நெய் இருக்கதான் செய்யும். கலருக்கு கொஞ்சமா வந்து சுடுதண்ணி சாதம் வடிச்சல அந்த தண்ணியில கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள்? ஆமா. கொஞ்சமா வந்து ஃபுட் கலருக்கு பதிலா மஞ்சத்தூளை சேர்க்கிற ஒரே ஆளு சங்கீதா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ரான் சேர்ப்பாங்க. பால்ல வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ கலந்து சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நான் குங்குமப்பூ கலர் வரதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி அதிகமா சேர்க்கலாமா? வெந்துரும் பேபி. சரி சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே இங்க வச்சிர வேண்டியதான். தம் கட்டணுமா? அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. தோசை கல்லு மேல அப்படியே ஃபிட் பண்ணியாச்சு. எஸ். எவ்வளவு நேரம் தம் கட்டணும்? இது முக்கியமானது. ஸோ இதை மூடி போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அதனால ஒரு வெயிட்டை தூக்கி வைக்கிறேன் பாரு. என் பாப்பா என்ன பண்ணுங்க, என் பொண்ணு என்ன பண்ணுங்க போறான். அவர் ஏதாவது குழம்பு கரண்டி வச்சு கிண்டினுக்கிறாரு. கிண்டல, இதுல இருக்கிற ஒட்டி இருக்கிற சோறு எடுத்து சாப்பிட்றா. பசி எடுத்துச்சு போல பிள்ளைக்கு. அட கடவுளே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா. 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுமா. 20 மினிட்ஸ் இருக்கு ரெடி ஆகுறது ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ அடுப்பு தீ வந்து குறைச்சிடுறேன். அதுக்குள்ள காலிஃப்ளவர் வந்து 65 ரெடி பண்ணணும். போட்டுடலாம். காலிஃப்ளவர் 65 போட்டுக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுடுதண்ணியில போட்டு க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி வந்து சுட்டுட்டு இருக்கு. அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன். இதுல வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்புலாம் போட்டு ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணுமா? ஆமா. இதுல சின்ன சின்னதா புழு இருக்கும். அது தண்ணி சுடுதண்ணில போட்டு எடுத்துட்டா நல்லா க்ளீன் ஆகிடும். சுடுதண்ணில போட்டு வேக வைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும், எடுத்துடலாம். ஆமா. முன்னாடியே மசாலா போட்டு வச்சிருந்துருக்கலாம். ஆனா பிஸியா பிரியாணி மேலே ஃபுல் ஆர்வம் போயிடுச்சு எனக்கு. ஃபுல் ஃபோக்கஸும் பிரியாணில இருந்தது. ஆமா. சோ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். சுடு தண்ணில போட்டாலே நல்லா க்ளீன் ஆயிடும். ஆமா. நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாம எடுத்துக்கணும். இப்போ காலிஃப்ளவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 65 மசாலா. ஸோ இதில் உப்புலாம் இருக்கும். ஸோ அதனால உப்பு வந்து போட தேவையில்ல. இதில் உப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது மொத்தமாக சேர்த்துக்கலாம். ஆமாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு அரைச்சேன் இல்லையா, அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவரோ மைதாவோ தேவைப்படுதுன்னா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் வந்து போதும். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், பஜ்ஜி போட்டு எடுக்கிற மாதிரி. எஸ், கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போட்டு சூப்பரா மிக்ஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் காஞ்சி ஆவி பறக்குது. இதுல போட்டு பொரிச்சிடலாம். ஒரு 2 பேட்சா வந்து போட்டுடலாம். காலிஃப்ளவர் 65. ஆமா, கோபி 65. கோபி 65 அது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 65 சூப்பரா பொரிஞ்சிடுச்சு. பயங்கரமா பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். ஆமா, செம கலர்ஃபுல்லா இருக்கு. 65 வந்து பாதி பொரிஞ்சதுல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. கரண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, கரெக்டா
கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுல ஃபிளாஷ் போட்டு எடுக்கவே இல்லை. நான் ரொம்ப இருட்டா இருப்பேனே. பரவாயில்ல வெளிச்சமா தான் இருக்குற. நம்ம பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓபன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? சங்கீதா எண்ணெய் சட்டி இருக்கு பார்த்து எடு. ஏய் கல்லே சூடு ஆயிருக்குப்பா. ஆமா அவ்வளவு அனல் வந்திருக்கு. பாப்போம். வாவ் பிரியாணி பயங்கரமா ரெடி ஆயிருக்கு फ्रेंड्स. நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்குல. ஆமா ஒயிட் கலர், yellow கலர், ரெட் கலர் வரும் பாரு. இப்ப 3 கலர்ல வரும். பாப்பா வாவ் ஆமா சாதம் பாருங்க फ्रेंड्स எப்படி ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்ம கரண்ட் வந்துடுச்சு. கலர்ஃபுல்லா இருக்கு ஒரு சாதம். சூப்பரா ரெடி ஆயிருக்கு फ्रेंड्स. ஹைதராபாத்தி டம் பிரியாணி மாதிரி. ஆமா லேயர்டு டம் பிரியாணி. மஷ்ரூம் அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா ரெடி ஆயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் 65 ரெடி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே ரெடி ஆயிடுச்சு சங்கீதா. சாதமும் வந்து பொல பொலன்னு இருக்கு. அதே சமயம் வெந்திருக்கு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி சங்கீதா டேலண்டட் பர்சன் பா. அப்ப சங்கீதா ரெஸ்டாரன்ட் கன்ஃபார்ம். ஓகே ஜெசிதா நல்லா இருக்குதா? டேஸ்ட் பண்ணி பாரு. சுடுதான். சுடுது அப்படின்றாரு. சுடுது சுடுது. ஆவச்சு ஜெசிதா ஆவச்சு பாரு. சுடுதா? ரைட்டா கூட. அவ பார்த்தானே கண்டுபிடிச்சிட்டா புகை வரத பார்த்தானே. சுடுது ஜெசிதா. அவளுக்கு ஆவச்சு பாருங்க. நல்லா சூப்பரா நம்ம மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மா சுடுதுமா. ஆவச்சு. என் பொண்ணு சாப்பிட்றதுக்கு தயாராயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட ஆவி பறக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க பாரு. காரலையம்மா காரமாவது எதுவும் அது. என் பொண்ணு அழகா சாப்பிடும். குட்டி பொண்ணு. நீ சாப்பிடுமா சாப்பிடுமா. ஆவச்சு ஜெசிதா ஆவச்சு. கொஞ்சோண்டு ஆவச்சு. அவ சாப்பிடல நான் சாப்பிடுறேன். ஓகே சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு. அப்படியே பாத்தீங்கன்னா லேயர் லேயரா அள்ளி போடணும் फ्रेंड्स. கிண்டி விடாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேயர் அப்படியே வெட்டனா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த ஒயிட் ரைஸோட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேவி இருக்குல்ல அந்த கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆமா ஒரு மஷ்ரூம் எடுத்து அப்படியே வச்சு டேஸ்ட் நல்லா இருக்குதாமா? சூப்பரா இருக்கா என் பொண்ணு சொல்லிட்டு. பிரியாணி டேஸ்ட் வேற லெவல். அந்த ஃப்ரைடு ஆனியன்லாம் வந்து ஃப்ளேவர் சூப்பரா இறங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீ சாப்பிட்டு பாக்குறது பேபி. நானும் சாப்பிட்டு போறேன் சரிங்களா. ஒரு வாய் ஊட்டி விடு. ஜெசிதா அப்பாக்கு அம்மா ஊட்டி. அப்புறம் என் பொண்ணு விடுது பாரு. குட் கேர்ள். பாத்தியா கூட இதையும் அப்படியே சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு டேஸ்ட். கண்டிப்பா நீங்க இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க. உன்னோட ஃபீட்பேக் சொல்லுங்க பேபி. வேற லெவல் பிரியாணி. நான் பொண்ணு கை தட்டுது பாரு. சூப்பர்னு. ஒரு நாளைக்கு வந்து சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி செய்யறேன். சிக்கன் பிரியாணி வந்து ரெசிபி வேணும்னா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி கொஞ்சம் வேற மாதிரி செய்யணும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். காரமா இருக்கு. லைட்டா காரமா இருக்கு. மத்தபடி வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. வேற லெவல் டேஸ்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அம்மாக்கு ஆவுட்றா பாரு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹைதராபாத்தி தம் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை டாடா. பை சொல்லு. பை.